Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றிரவு கடும் காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மக்கள் மின்னல் தாக்கங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவாசம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதியில் 216.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கட்டுநாயக்க பகுதியில் பதிவாகியுள்ளது. பலத்த மழை காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் குரட மற்றும் கட்டுநாயக்க ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நாட்டின் மிக்க பிரதேசங்களில் குறிப்பாக இந்த இடங்களில் வானிலை மாற்றங்கள் ஏற்படலாம். இதன் காரணமாக கருமேக மூட்டம் மற்றும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும். குறிப்பாக காலி மாத்திரை பிரதேசங்களில் இந்த நிலைமை அவதானிக்க முடியும். இதன்போது காற்றின் வேகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதன் காரணமாக மேல் சபரகம் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வேளைகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. නිසා වැඩි වශයෙන් දිවයිනේ බස්නාහිර සබරගමුව ගාල්ල මාතර වගේ ප්‍රදේශවලට උදේවරේ වුණත් වැස්සට වර්ධනය වීමට හැකියාව පවතිනවා. இதேவேளை நுவரெலியாவில் இன்று மாலை வேளையில் மழையுடன் அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் நுவரெலியா ஹேட்டன் மற்றும் கம்பளை நுவரெலியா ஆகிய வீதிகளில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி அறிவித்துள்ளார். ஹேட்டன் நுவரெலியா வீதியில் அகலப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமையினால் அந்த பகுதியில் வழுக்கிச் செல்கின்ற அபாயம் நிலவுவதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மாத்தர வல்கம பகுதியில் இன்று பிற்பகல் பெய்த மழையை அடுத்து அங்கு 8 ஆமை குட்டிகள் வீட்டு தோட்டம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1.5 மாதத்துக்கு பின்னர் குறித்த பகுதியில் மழை பெய்ததாக வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.